வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் திருக்குறளையும் பொருளையும் பார்க்கவிருக்கிறோம். சரி, முதல்ல இந்த உரையாடலை பார்ப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. திருக்குமரன் அவர்களிடம் பேச இயலுமா? தயவு செய்து கொஞ்சம் காத்திருங்கள் ஐயா. அடுத்து இரண்டாவது உரையாடல் பார்ப்போம். இனி என்னுடன் பேசாதே, உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது. இவர்கள் கத்துவதை கேட்க என் காது வலிக்கிறதே. இரண்டு உரையாடல் பார்த்தோம் இல்லையா? இதில் எந்த உரையாடல் அவங்க மரியாதை சொற்களை பயன்படுத்தி பேசியிருக்காங்க? இந்த முதல் உரையாடல் இருக்கு இல்லையா, இதில் தான் அவங்க மரியாதையாக பேசியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம திருக்குறளையும் பொருளையும் பார்ப்போம். திருக்குறள்: இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. மறுபடியும், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதனுடைய பொருள்: நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை பயன்படுத்தாமல் தீமையை ஏற்படுத்தும் கடுஞ்சொற்களால் பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து தின்பதற்கு ஒப்பாகும். அதாவது, நல்ல சொற்கள் இருக்கும்பொழுது நம்ம நல்ல சொற்களை தான் பயன்படுத்தணும். தீமையான சொற்களை பயன்படுத்துவது கூடாது. அதுதான் இந்த திருக்குறளின் பொருள். சரியா? இப்போ நம்ம இன்னைக்குள்ள திருக்குறளையும் பார்த்துட்டோம், பொருளையும் பார்த்துட்டோம். இப்பொழுது இன்றைக்கான பயிற்சியை பார்ப்போம். இன்றைய பயிற்சியின் முதல் தலைப்பு: திருக்குறளையும் பொருளையும் பூர்த்தி செய்க. சரியா? இந்த திருக்குறளை நான் சில இடங்களில் காலியாக விட்டுருக்கேன். அந்த காலியாக விட்டுருக்கிற இடத்துல நீங்கள் சரியான சொற்களை தேர்வு செய்து எழுதணும். சரிங்களா? நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அந்த திருக்குறளையும் பொருளையும். இப்போ நீங்கள் சரியான சொற்களை இங்கே எழுதணும், இங்கே பொருளை எழுதணும். சரிங்களா? இதை பூர்த்தி செய்துட்ட பிறகு இரண்டாவது பயிற்சி: திருக்குறளின் பொருளை அழகான கையெழுத்தில் எழுதுக. மறுபடியும், திருக்குறளின் பொருளை அழகான கையெழுத்தில் எழுதுக. திருக்குறளை எழுத தேவையில்லை, திருக்குறளின் பொருளை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது பயிற்சி: திருக்குறளையும் பொருளையும் மனனம் செய்து கூறுக. இந்த திருக்குறளையும் பொருளையும் நீங்கள் மனனம் செய்து உங்கள் பெற்றோர்களிடம் அல்லது அக்காள், அண்ணன் அல்லது எனக்கு கூட நீங்கள் வீடியோ அனுப்பலாம். அதாவது நீங்கள் மனனம் செய்து சொல்லுவதை. சரிங்களா மாணவர்களே? நன்றி.